ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? டைம் ஆயிடுச்சே அப்படின்னா அவசரமாக நம்ம தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல்லில் தோசை ஒட்டிக்கிட்டு தோசை சரியாகவே வராது. டெய்லியுமே நம்ம தோசை சரியாக வரலையே அப்படின்னு நமக்கு ஒரே டென்ஷனாக ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இனி டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்லைங்க. தோசைக்கல்லில் தோசை ஒட்டிக்கிட்டு சரியாக வரலையா, நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் நல்ல மொறு மொறுன்னு நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பராக கிடைக்குங்க. அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் தோசை சரியாக வரல அப்படின்னா அந்த தோசை தவா எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு சில பேர் புது தோசை தவா வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் பல வருஷமாக பழைய தோசை தவா யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நல்ல மொறு மொறுன்னு நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தோசை சூப்பராக பெர்ஃபெக்டாக கிடைக்குங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அடுப்பு குறைவான தீயில் தான் இருக்கணுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தோசை தவாவை எடுத்து வச்சிடலாம். தோசை தவாவில் தோசை ஒட்டிக்கிட்டு சரியாக வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த தோசை தவாவை நீங்கள் தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு தோசை தவா வச்சுருங்க. தோசை தவா லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் வினிகர் சேர்க்க போகிறோங்க. இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திங்கனாலே போதுங்க. இந்த வினிகர் தோசை தவாவில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு விடாப்பிடியான கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. வினிகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா. இந்த ஆப்ப சோடாவில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த ஆப்ப சோடாவுமே இதில் இருக்கிற விடாப்பிடியான எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு இந்த மாதிரி நல்லா தூவி விடுங்க. தோசை தவாவில் ஃபுல்லாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சப்பழம் எடுத்துருக்கேங்க. இதோட சாரை நம்ம இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு இந்த எலுமிச்சப்பழ தோல் இருக்குது பாருங்கள், இதை வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. அடுப்பை நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து இந்த மாதிரி அந்த எலுமிச்சப்பழ தோலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. அடுப்பு கண்டிப்பாக குறைவான தீயில் தான் இருக்கணுங்க. 2 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டாக அந்த எலுமிச்சப்பழ சாரை பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோசை தவாவை எடுத்துகிட்டு போய் நம்ம சிங்கில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சப்பழ தோல் இருக்குது பாருங்கள், அதை வச்சு இந்த தோசை தவாவோட பின்பக்கத்தில் முன்பக்கத்தில் ஒருக்கா நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒருக்கா இந்த தோசை தவாவோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இந்த எலுமிச்சப்பழ சாரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இந்த தோசை தவாவை சுற்றி நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்கன்னா லிக்யூட் எடுத்துக்கோங்க. இல்லை சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோப்பில் ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரை தொட்டு எல்லா பக்கமும் நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு வேளை அயன் தவா க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாங்க. நான்ஸ்டிக் தவா அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருக்கா நம்ம கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி விடுறப்ப அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே நீங்கி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இப்போ அந்த எண்ணெய் பிசுக்கு சுத்தமாகவே இல்லைங்க, நல்லா க்ளீன் ஆயிருச்சு.
இப்போ அடுத்ததாக இந்த தோசை தவாவை எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு தோசை தவாவை சூடு பண்ணிக்கலாங்க. அடுப்பு வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை மேலே மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து பின்னாடி வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம கையில் வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு கையில் வந்து லைட்டாக சூடுபடும் இல்லையா, அதனால தான் நம்ம வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோர்க்கை வந்து நல்லா அந்த வெங்காயத்தில் வந்து குத்தி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு வந்து தோசை தவா சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து சுற்றி எல்லா பக்கமும் அடுப்பை நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி அந்த தோசை தவாவை சுற்றி சென்டரில் அதுக்கப்புறமா சைடில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நீங்கள் வந்து இதை வரவி எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிட கூட செய்யலாங்க. இப்போ முட்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி அந்த தோசை தவாவை சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி பரப்பி விடுங்க. பரப்பி விட்டுட்டு அடுப்பை நல்லா குறைவான தீயில தான் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுங்க. அடுப்பை நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுங்க. அந்த முட்டை வந்து நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு வந்து தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் நல்ல மொறு மொறுன்னு கடைகளில் வாங்கக்கூடிய பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு இந்த தவாவை வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து தோசைக்கல்லில் தோசை மாவு ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு வந்து தோசை வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் நல்ல மொறு மொறுன்னு கடைகளில் வாங்கக்கூடிய பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பராக உங்களுக்கு வந்து தோசை கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் எப்போவுமே நம்ம வந்து தோசை தவாவில் தோசை சுடும்போது அந்த தோசை மாவை சேர்த்ததுமே உடனே எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க. தோசை மாவு வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தான் லைட்டாக எண்ணெய் சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தோசை வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்காது. ஸோ பாதி அளவுக்கு அந்த மாவு வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடிப்பக்கத்தில் நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நம்மளோட தோசை வந்து தோசை கல்லில் ஒட்டாமல் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ வந்து இதை திருப்பி போட்டுடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நமக்கு வந்து நல்ல மொறு மொறுன்னு தோசை கிடைக்கும். பழைய தோசைக்கல்லில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசை வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் சூப்பராக கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.